அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின்றிவான் படைத்தேக இறைவன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா நூஹ் பார்த்துட்ருக்கோம். 20 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்பில் அடுத்த 2 வசனங்கள் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. قال نوح رب إنهم عصوني واتبعوا من لم يزده ماله وولده إلا خسارا ومكروا مكرا كبارا. 21வது வசனம் பார்ப்போம். கால காஃப் அல்லின எழுத்து, அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். கூடவே அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். கால நூஹுன், நூல வாவ் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். தன்வீனுக்கு அப்புறமா ரா, இதுதான் பிலா குன்னா, இணைக்கணும் ஆனால் குன்னா செய்யக்கூடாது. நூஹுர் ரப்பி இன்னஹும், நூன் முஷத்தா குன்னா செய்ய. மீம் சுக்குனுக்கு அப்புறமா ஐன், இதுஹா ஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும், குன்னா செய்யக்கூடாது. நீ யா மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். வத்தபஉ தால ஷத்தா அழுத்தம் கொடுக்கணும். ஊ பாவு மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். நூன் சுக்கூனுக்கு அப்புறமா லாம், இதுதான் பிலா குன்னா, இணைக்கணும் ஆனால் குன்னா செய்யக்கூடாது. யஸித் தால் சுக்கூன் கல்கலத்து சுகுரா சிறிதாக சிரிச்சு ஓதணும். மாலுஹு மீமில் அலிஃப் மத்தா, ஹூவில் உல்டாதோமா 2 இடத்துலையுமே 2 ஹரக்கத் நீட்டம் கொடுத்து ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. வவலதுஹு, ஸோ இந்த இடத்துல மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தையோட தொடக்கத்தில் அலிஃப் வந்திருக்கு. ஸோ இது என்ன, மத்து முன்ஃபசில் 4 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். லாம்ல ஷத்தா அழுத்தம் கொடுக்கணும். ஹசாரா ஹா வந்து வல்லின எழுத்து, அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். சா ரா. ஸோ வசனத்துடைய முடிவில் தன்வீன் ஃபத்தகத்தைனில் வந்திருக்கு. ஃபத்தாவை முடித்து நம்ம அலிஃப் மத்தாவுடைய சிஃபத் கொடுத்து ஓதுவோம். 22வது வசனம். மக்கரு கேஃபுடைய உச்சரிப்பு. மக்கரு ரூல வாவு மத்தா வலினப்படுத்தி 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். மக்ரன், ஸோ கேஃப் சுக்கூன் ஹம்சுடைய சட்டம் காட்சியை வெளிப்படுத்தி ஓதணும். தன்வீனுக்கு அப்புறமா கேஃப் வந்துருக்கிறனால இது இஹ்ஃபா, தன்வீனில் இருக்கிற நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். குப்பாரா பாலஷத்தா அழுத்தம் கொடுக்கணும். அலிஃப் மதா இருக்குது, வசத்துடைய முடிவில் ரா ஃபத்தத்தைன்னு வந்திருக்கு. ஃபத்தாவை முடித்து அலிஃப் மதாவில் கம்ப்ளீட் பண்ணுவோம். ரைட், ரிப்பீட் பண்ணலாமா? قال نوح رب إنهم عصوني واتبعوا من لم يزده ماله وولده إلا خسارا ومكروا مكرا كبارا.